இந்த மூலிகை செடியோட பேர் தான் காட்டாமணுக்கு செடி. இதை சில ஊர்ல ஆதாளை செடின்னு கூட சொல்லுவாங்க. இந்த காட்டாமணுக்கு செடி கூட பல்வேறு மருத்துவ குணங்களை கொண்டது. நமக்கு வாயில புண்ணு வந்துட்டாக்கா எந்த ஒரு பொருளையுமே காரமா சாப்பிட முடியாது. அது மாதிரி டைம்ல இந்த செடியில இருந்து ஒரு இலையை உடைச்சாக்கா அதுல இருந்து ஜெல்லு மாதிரி ஒண்ணு வரும். அதை எடுத்து வாயில வச்சு எச்சு உமிழோட நல்லா வாய் கொப்பளிச்சாலே போதும். கண்டிப்பா வாயில இருக்கிற புண்ணுலாம் 2 நாள்ல சரியா போயிடும். இன்னமும் நிறைய கிராமங்கள்ல இது மாதிரி வாய் புண்ணை சரி செய்யறதுக்கு இந்த காட்டாமணுக்கு செடியை மருந்தா பயன்படுத்துறாங்க. அது மட்டும் இல்லாம நம்ம உடம்புல ஆறாத புண்காயம் இருந்ததுனாக்கா இந்த காட்டாமணுக்கு செடியை உடைச்சாக்கா அதுல இருந்து வர ஜெல்லை எடுத்து வச்சாலே போதும். கூடிய சீக்கிரத்திலே அந்த ஆறாத புண்காயம் கூட நல்லாவே ஆறி போயிடும். முக்கியமா நிறைய கிராமங்கள்ல இந்த காட்டாமணுக்கு செடியை வச்சு பல்லு கூட விளக்குறாங்க. ஏன்னா இந்த காட்டாமணுக்கு செடியை வச்சு பல்லு விளக்குனாக்கா பல்லுல ஏற்படக்கூடிய கரை, பல் கூச்சம், பல்வலி எல்லாமே சரியா போயிடுமா. குறிப்பா இந்த காட்டாமணுக்கு செடியை வச்சு நம்ம குளிக்கிற சோப்பு தயார் பண்றாங்கன்னு சொல்லிட்டு உங்களுக்கு எத்தனை பேருக்கு தெரியும்? அப்படி இந்த செடியை பயன்படுத்தி தயாரிக்கிற சோப்பை பயன்படுத்தி குளிச்சாக்கா நமக்கு ஏற்படக்கூடிய சொறி, சரங்கு, படதாமரன்னு சொல்லிட்டு எந்த ஒரு தோல் நோயுமே நமக்கு வராது. நிறைய பேருக்கு திடீர்னு அடிபட்டு கால்லயோ கையிலயோ ரத்தம் கட்டிக்கும். அது மாதிரி டைம்ல அந்த காட்டாமணுக்கு செடியில இருந்து நல்லா துளிர் இலையா பறிச்சு நெருப்புல வாட்டி எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் அதை எடுத்து உள்ளங்கையில வச்சு நல்லா கசகசன்னு கசக்கி எந்த இடத்துல அடிபட்டு ரத்தம் கட்டிக்கிச்சோ அந்த இடத்துல வச்சு ஒரு துணியை போட்டு நல்லா டைட்டா கட்டினாலே போதும். கண்டிப்பா அடிபட்டு ஏற்பட்ட ரத்த கட்டுலாம் கொஞ்ச நாள்ல சரியா போயிடும். நீங்க இது மாதிரி இந்த காட்டாமணுக்கு செடியை வச்சு என்னென்ன ட்ரீட்மெண்ட் பண்ணிருக்கீங்கன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. நானும் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன்.